ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். மகாநதி அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நம்ம பசுபதி வந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. இதில் வந்து பசுபதியும் காவேரியும் உட்காந்துட்டு இருக்காங்க. பின்னாடி அடியாளுங்கள்லாம் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காவேரி நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ண மாதிரி காவேரியை தான் வந்து கடத்தி கூட்டிகிட்டு வந்து காட்டில் வச்சுட்டு இருக்காரு போல இருக்கு. கடத்தி கூட்டிகிட்டு வந்தவர் கொலை பண்ண முயற்சி பண்ணல போல, கடத்தி தான் வச்சுட்டு இருக்காரு. மேபி விஜயும் வர வச்சுட்டு 2 பேரையும் சேர்த்து கொலை பண்ணலான்னு ஏதாவது ஐடியா இருக்கா, இல்லை கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொலை பண்ணுறதுக்காக உட்கார வச்சிருக்காரா என்னன்னு தெரியல. ஆனால் காவேரியோட ஃபேஸ் பார்க்கும்போது ரொம்பவே பயந்து போய் ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி தான் இருக்காங்க. கடத்தின மாதிரி தான் தெரியுது. அந்த இடத்துக்கு காவேரியை காப்பாற்றுறதுக்காக விஜயும் வந்துடுறாரு. ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடவும் ஒரு பிக் வந்து நம்ம பசுபதி ஷேர் பண்ணியிருந்தாரு நம்ம விஜயோடது. ஃபஸ்ட்டு ரொம்பவே வெறித்தனமாக முறைச்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. இப்போ 2 பேருமே ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கிற மாதிரியான ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அநேகமாக காவேரியை காப்பாற்றுறதுக்காக விஜய் வந்தாச்சு. காவேரியை தான் டார்கெட் பண்ணிருக்காரு போல இருக்கு பசுபதி. ஏன்னா அவங்க தானே பிளான் பண்ணி பசுபதியை வந்து அந்த லேண்ட் வாங்கிக்கிறதுக்காக பண்ணது. அதனால் 50 லட்சம் போயிடுச்சுன்ற ஒரு கோவம் இருக்குது. அதுக்கு நிவின் சப்போர்ட் பண்ணார் அப்படின்றதுனால நிவினையும் அங்கே கடத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. நிவினை கடத்தினா கண்டிப்பாக ராகினி ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க லவ்வில் வந்து ரொம்பவே கண்மூடித்தனமாக இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ராகினி காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் காவேரியை காப்பாற்றுறதுக்கு விஜய் வந்துடுவார். நல்ல ஃபைட்டிங் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குது காட்டில். பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த கொடைக்கானல் ட்ரிப் முடியறதுக்குள்ளே விஜய் காவேரிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பாப்போம், வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.